செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். புழல் சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற வளாகத்திற்குள் குனிந்த தலை நிமிராமல் வருகை தந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. காரில் இருந்து இறங்கியவர் நிமிர்ந்து கூட பார்க்காமல் நீதிமன்றத்திற்குள் சென்றார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். புழல் சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார் செந்தில் பாலாஜி. காவல் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். காரில் இருந்து இறங்கியவர் நிமிர்ந்து கூட பார்க்காமல் நீதிமன்றத்திற்குள் சென்றார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். புழல் சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். காவல் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அசல் ஆவணங்களை பெறுவதற்காக செந்தில் பாலாஜி இன்றைய தினம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னதாக புழல் சிறையில் இருந்து அவர் காவல் வாகனத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு காரில் இறங்கிய செந்தில் பாலாஜி நீதிமன்ற அறைக்கு செல்லும் பொழுது குனிந்த தலை நிமிராமல் நீதிமன்ற அறைக்குள் சென்றிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அவர் புழல் சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் முதன்மை அமர்வு நீதிமன்ற அந்த அறை வளாகத்திற்குள் நுழைந்த பொழுது காரில் இருந்து இறங்கிய செந்தில் பாலாஜி குனிந்த தலை நிமிராமல் அந்த அறைக்குள் சென்றார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அவர் காரில் இருந்து இறங்கிய பொழுது சுற்றிலும் போலீசார், அதே போல் உயர் அதிகாரிகள், மேலும் பார்த்தோம் என்றால் வழக்கறிஞர்கள் என பலரும் இருந்த ஒரு நிலையில் அவர் குனிந்த தலை நிமிராமல் அந்த அறைக்குள் நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார். காவல் வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் குனிந்த தலை நிமிராமல் அந்த அறைக்குள் நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றிருப்பார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அசல் ஆவணங்களை பெறுவதற்காக அழைத்து வரப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் அந்த காரில் இருந்து இறங்கி அந்த வளாகத்திற்குள் நுழைந்த பொழுது குனிந்த தலை நிமிராமல் சென்று இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.